17/8/2025 ஞாயிறு ப்ளஸ் ரோஹிணி ப்ளஸ் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளில் இந்த ஒரு பொருளை பசுவுக்கும் காகத்துக்கும் கொடுத்தா தீரா கடன் தீரும், லட்ச லட்சமாய் பணம் வரும், பித்ரு சாபம் நீங்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன, நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருஷத்தில் 4 முறை வரும். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை இது நடக்கும். சூரியன் ரிஷபம், கும்பம், விருச்சிகம் மற்றும் சிம்மம் இந்த ராசிகளை கடக்கும்போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் பார்த்திங்கன்னா வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த மாதங்களில் தான் வரும். இந்த மாத பிறப்பு அன்று வரக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணு உலக நன்மைக்காக சில செயல்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. விஷ்ணுவையும் கருடனையும் இந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் பெருகும், பணநிலை உயரும், சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம எந்த ஒரு செயலை தொடங்குகிறோமோ அந்த செயல் நல்லபடியாக வெற்றியில் முடியும் அப்படிங்கிறது முன்னோர்களோட வாக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாள் முழுவதுமே நல்ல நேரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் விஷ்ணுவை வழிபடுவதற்கு மிகவும் சிறந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி நேரம் சொல்கிறாங்க. அது என்ன நேரம்னா காலையில் அதிகாலையில் 1:30 மணி முதல் காலையில் 10:30 மணி வரையும் இருக்கக்கூடிய நேரம். நம்மளால் இரவு நேரத்தில் போக முடியாது, ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவில்கள் மூடி இருக்கும். அதனால் நம்ம காலையில் எப்போ திறக்கிறாங்களோ அந்த அதிகாலை நேரத்தில் இருந்தே நம்ம சாமி தரிசனம் பெருமாள் கோவிலில் போய் இன்றைய நாளில் கட்டாயம் தரிசனம் செய்யணும். விஷ்ணு பூஜை செய்வது, லக்ஷ்மியோட மந்திரங்களை சொல்வது, துளசி பூஜை செய்வது இந்த நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல் கோபூஜை செய்வதும் ரொம்ப முக்கியம். பெருமாள் கோவிலில் நம்ம இன்றைய நாளில் பெருமாளை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதற்குனே ஒரு முறை கொடுத்துருக்காங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பெருமாள் கோவில் போனதும் என்ன பண்ணணும், போகிறப்பே நீங்கள் பூவை வாங்கிட்டு போயிடுங்க. 27 பூக்கள் இருக்கிற மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிற பூவை வாங்கி வச்சுக்குங்க. நம்ம ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த காலையில் உங்களுக்கு 5 மணிக்கு காலையில் கோவில் திறந்தாலும் 6 மணிக்கு கோவில் திறந்தாலும் இந்த நாளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக மாற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி நம்ம பெருமாளை வழிபடுவதனால இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 27 பூக்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிடுங்க. நான் தான் சொல்லிட்டேன், எந்த பூவாக இருந்தாலும் சரி. பெருமாள் கோவிலில் கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரத்தையும் சேர்த்து கோவில் உள்பிரகாரமாக இருந்தாலும் சரி வெளிப்பிரகாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் 27 முறை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு முறை சுற்றி வர்றப்பையும் ஒரு பூவை கொடிமரத்துக்கிட்ட வச்சுருங்க. இது மாதிரி 27 முறை வலம் நீங்கள் அதற்கு பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பெயர்களை சொல்லி துளசி, தேங்காய், வாழைப்பழம், பூவு இதை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை நீங்கள் சொல்லி ஒவ்வொரு முறை வலம் வரும்போதும் அந்த பூவை அந்த கொடிமரத்துக்கிட்ட வச்சுட்டு இது மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு திரும்புங்க. இப்போ நம்ம 27 முறை வலம் வர்றோம் இல்லையா, அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பணம் நிறைய வேணும், பணத்தில் பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஸ்ரீதர, ஸ்ரீஷ, ஸ்ரீநிவாச, ஸ்ரீநிதி, ஸ்ரீ விபாவன, ஸ்ரீதர, ஸ்ரீஹர, ஸ்ரேய, ஸ்ரீமான், லோகத்ரயாஸ்ரக. உங்களுக்கு இப்போ திருமணமாகணும்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வரன் பார்க்குறீங்க, ஆனால் அந்த திருமணமானது தடைபட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா இந்த திருமணம்னு இல்லை, எந்த விதமான காரியத்தடை இருந்தாலும் அந்த காரியத்தடை விலகறத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அனிருத்திரனே நமக அப்படின்னு சொல்லி 27 முறை பிரதட்சணம் வாங்க.
உங்களுடைய காரியம் நீங்கள் ஏதோ ஒன்று வேண்டி அது வந்து சீக்கிரம் நிறைவேறணும்னு வேண்டுறீங்க அப்படின்னா ஓம் சித்தார்த்தையே நமக. உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கணும், அதற்காக நீங்கள் கோவிலை சுற்றி வர்றீங்க அப்படின்னா ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக அப்படின்னு இந்த 3 வரியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு 27 முறை வலம் வாங்க. இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில அப்படின்னாலும் ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் ஓகே, அதனால் எந்த தவறும் இல்லை. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு 27 முறை சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லலாம், நாராயணா நாராயணான்னு சொல்லலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாள் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு அப்படின்னாவே சூரிய பகவானுக்கு உரியது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதும் சூரியனோடு தொடர்புடையது. சூரியன் வந்து இந்த 4 ராசிகளை கிடக்கும்போது வரக்கூடிய காலம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு நம்ம சொல்கிறோம். அதனால் சூரிய பகவானுக்குரிய கிழமையில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கு. அன்றைய தினம் ராவு காலம் 4:30 to 6, யமகண்டம் 12 to 1:30. நமக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலமே காலையில் அந்த 10 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய காலம்தான். அதனால் ராகு காலத்துக்கும் யமகண்டத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. காலையில் 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடணும். ஏன்னா அதற்கு பிறகு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இல்லை. அன்றைய தினம் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். காலையில் 6:48 வரையும் தான் கிருத்திகை, அதற்கு பிறகு ரோகிணி. ஆக மொத்தம் பெருமாளுக்கு உரிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரோகிணி நட்சத்திரத்திலையும் சூரிய பகவானுக்கு உரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்திருக்கிறதுனால இது ஒரு மிக அரிய நாள். இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோபூஜை செய்வது மிகவும் சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அன்றைய தினம் பசுவுக்கு நம்ம தானமாக பொருளை கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம நினச்ச காரியமெல்லாம் நடக்கும், 7 ஜென்ம பாவம் விலகும். அதனால் என்ன வாங்கித்தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் வந்து சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கு. சூரிய பகவானுக்குரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. அதனால் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உணவை வந்து பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் அதோட வாழைப்பழம், சர்க்கரை இதை கலந்து கொடுக்கலாம். இல்லை கோதுமை மாவு கொஞ்சமாக இருந்தால் கூட போதும், அதை வாங்கி கோசாலையில் கொடுக்கலாம், இல்லை பசுமாடு வச்சிருக்கிறவங்ககிட்ட கொடுக்கலாம். அதே போல் காகத்துக்கும் நீங்கள் வந்து கோதுமையால் செய்யப்பட்ட உணவை வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த பலனை தரும். எறும்புக்கு கோதுமையோட சர்க்கரையை கலந்து எறும்புக்கு தானமாக வைக்கலாம். எப்போவுமே அன்னதானம் அப்படிங்கிறது எந்த நாளில் செஞ்சாலும் மிகச்சிறந்த பலனை தரும். அதுவும் இப்படி மிகச்சிறப்பான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம செய்யும்போது 7 ஜென்ம பாவம் விலகும். அதனால் இன்றைய நாளை வந்து நீங்கள் தவற விட்டுடாதீங்க.